அவங்க ஆல்ரெடி ஒரு பார்ட்டியில ரொம்ப பிடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். ஏன்னா என்ன விட நீங்க மேபி இங்க சிலர் எல்டரா இருப்பீங்க, சிலர் யங்கரா இருப்பீங்க. பட் எனக்கு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஐ நாட் தட் எல்டர்லி பர்சன். பட் ஸ்டில் இது நான் கடந்து வந்த பாதைகள்ல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ரசிகன் அப்படிங்கிறது வேற, தொண்டன் அப்படிங்கிறது வேற, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது என்னோட ஒரு அட்வைஸ். அரசியல் களம் அப்படிங்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற எல்லா விஷயமும் ஒரு ஒரு நடிகராகட்டும் ஒரு நடிகையாகட்டும் அவங்க களத்துக்கு வந்தா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது அவங்க களத்துக்கு வந்தா தான் தெரியும். அப்படிங்கும்போது அந்த ஸ்கிரீன்ல பாக்குற பிரசன்ஸ்லயே அவங்க ஃபீல்டுக்கு வந்தாலும் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுங்கிறது அது நம்மள நாமே முட்டாளாக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அப்படி ஏமாந்தவதான் வைஷ்ணவியும். நான் ஸ்கிரீன்ல பார்த்த விஷயம் உண்மையாவே களத்துல இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருந்தேன். பட் ஸ்டில் தட் இஸ் நாட் ட்ரூ. அதனால பார்த்து உங்க வாக்குகள் குறிப்பா பெண்கள், இளம் பெண்களோட வாக்குகள் என்னோட ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாக்குகள். அதனால உங்க வாக்க தெளிவா ஆக்சுவலி கேம்பெயினா போயிடுச்சு. பட் ஐம் சாரி, தெளிவா வந்துட்டு டிசைட் பண்ணுங்க அப்படிங்கறதான். இதுக்காக சில ஆடியோ செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.